Hi friends, welcome back to my YouTube channel. So போன வீடியோல வந்து நம்ம திரும்ப நான் வந்திருக்கேன், நான் யூடியூப்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம சினிமா சம்மந்தமான வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம வந்து நான் இது வரைக்கும் நான் நிறையா சினிமா ஆடிஷன்ஸ்லாம் போயிருக்கேன். இப்போ நீங்களும் வந்து இப்போ ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர், இன்ஸ்பைரிங் ஆக்டர் ஆகணும், சினிமாவில் சாதிக்கணும், நானும் சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணுன்ற கனவோட ட்ரீமோட ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனோட இருப்பீங்க நீங்களும். நாங்களும் உங்களை மாதிரி ஆகணும் சார், நானும் பெரிய ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு செலிபிரிட்டி ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க இருப்பீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ சினிமாவில் வந்து நான் இவ்வளோ வருஷம் ஒரு 5 வருஷமா நான் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த 5 வருஷத்துல நான் எத்தனை சினிமா ஆடிஷன்ஸ் போயிருக்கேன், எப்படிலாம் சினிமாவில் ட்ரை பண்ணேன், எப்படிலாம் நான் வந்து சினிமாக்குள்ள போய் இப்போ வந்து நான் நடிச்சிருக்கேன். அந்த படம் அது என்னன்னா, நான் நடிச்சு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலாம்னா நான் நடிச்சிருக்கேன், படத்தில் டைலாக் வச்சு நடிச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த படங்கள்லாம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது, படத்துல சீரியல்ல, அதனால நான் எப்படி போய் நடிச்சேன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ அதனால வந்து இப்போ நீங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம், நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம், ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், படத்துல ரோல் கிடைக்கலாம், ஒரு பெரிய ரோல் கிடைக்கலாம், சின்ன ரோல் கிடைக்கலாம். எந்த ரோல் கிடைச்சாலும் அதை நீங்க பெஸ்டா பண்ணுங்க, ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு கிடைச்ச ரோல் நீங்க பெஸ்டா பண்ணி சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ அதனால நான் எப்படி நான் ஆடிஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்றேன், எப்படி எனக்கு இந்த கேஸ்டிங் கால்லாம் எனக்கு தெரியுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக வந்து சினிமாவில் வந்து நான் இப்போ இந்த சினிமாவில் நான் 5 வருஷமா இருந்தேன்னு சொன்னேன்ல, நான் இந்த 5 இயர்ஸுக்கு நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போயிருக்கேன். இந்த ஆடிஷன்ஸ்லாம் எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு பெரிய சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா, அவங்க வந்து காஸ்டிங் கால் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த காஸ்டிங் கால் இந்த ஏஜ் கேட்டகரியில் மெயில், ஃபீமேல், இல்லை அதர் ஆல் ஏஜ் கேட்டகரிஸ், இந்த ஏஜில் மெயில் வேணும், ஃபீமேல் வேணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அதை நீங்கள் அந்த ஏஜ்க்கு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவங்க கீழே வந்து ஒரு ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படின்னா வந்து ஒரு கேமராவில் வந்து உங்ககிட்ட பெரிய கேமரா இருந்தாலும் ஓகே, உங்கள் ஃபோன்லேயே வந்து ஒருத்தரை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்கள் பாடி ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஃபோட்டோவை ஒரு 5 ஃபோட்டோ, ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரீசெண்ட் லுக்கில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த கேஸ்டிங் காலில் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ப்ரொஃபைல் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உங்களுடைய பயோடேட்டாவை ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க. நேமு, ஏஜ், ஃபோன் நம்பர், நீங்கள் எங்கே உங்களுடைய லிவிங் ஏரியா, அப்புறம் உங்களுடைய ஐ கலர், ஹேர் கலர், உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது எழுதி ஒரு ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணி அதை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவே அந்த ப்ரொஃபைலே ஆட் பண்ணி அதை நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, நான் சென்ட் பண்ணி விரும்புகிறோம், ஆனால் என்ன அவங்க ரீச் பண்ண, எனக்கு கால் பண்ண அவங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, அது வந்து என்னன்னா, அது எப்படின்னா வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் அனுப்புவாங்க, உங்க ஆயிரக்கணக்கான பேர் அனுப்புவாங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு உங்க ஃபேஸ் கட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களே கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. நானும் வந்து நான் நிறைய இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் ஃபோட்டோஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி, ஆனால் எப்படியும் கூப்பிடல. ஸோ அது எதனாலன்னா நானும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்ன நம்ம அனுப்பிச்சிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்கல, நடிக்க வாய்ப்பு கொடுக்கலையேன்னு நான் கவலைப்பட்டிருக்கேன். அது உங்களுக்கும் அது நடந்திருக்கலாம். அது ஏன்னா வந்து அது வந்து அந்த அவங்க அந்த ஸ்கிரிப்ட்ல அவங்க எழுதிருக்கணும், அந்த கேரக்டருக்கு அவங்க ஃபேஸ் கட்டோட நீங்கள் அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கீங்கன்னா தான் அவங்க கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க கூப்பிட்டே வருத்தப்படுறதுக்கு நீங்கள் அடுத்தடுத்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க. நம்ம முயற்சி எதுக்குமே நம்ம கைவிடக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு கேஸ்டிங் கால்ன்றது அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் அப்படி இல்லைன்னா வந்து நானே சொல்கிறேன், ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, சீரியலாக, மூவிஸா, மாடலிங்கா, ரேம்ப் வாக்கா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்க உங்கள் ஃபோட்டோஸை, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ரொஃபைல் அவங்க பார்ப்பாங்க, அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிடும். அந்த ப்ரொஃபைல் போயிட்டோடனே அந்த எல்லாத்தையும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த கேரக்டருக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களே அவங்க கூப்பிடுவாங்க.
ஸோ அவங்க அப்படி நீங்கள் போனால் நெக்ஸ்ட் வந்து ஆடிஷன்ஸ் எப்படி தெரியும்னா வந்து அவங்களே அதுவும் அவங்க சோஷியல் மீடியாலே வந்து ஆடிஷன் போடுவாங்க. ஆடிஷன் கால் இந்த லொக்கேஷனில் இந்த இடத்துல இந்த டைமிங்குள்ள ஆடிஷன் நடக்குது, இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து கலந்துக்குவாங்கன்னு ஆடிஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்கள் ஆடிஷனும் போய் அதுலேயும் வந்து உங்கள் திறமைகளை நீங்கள் காட்டலாம். நீங்கள் நல்லா நடிப்பு திறமைகள் காட்டி அவங்க வந்து சில ஆடிஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க, சீன் பேப்பர் கொடுப்பாங்க, ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுப்பாங்க. சில ஆடிஷன்ஸ்ல வந்து நீங்க உங்க ஓன் கான்செப்டே பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நடிக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து நான் சொல்றது என்னன்னா சினிமா ஆடிஷன்ஸ்ல போயிட்டு நீங்க ஆடிஷன்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சினிமா டைலாக் படத்துல வர டைலாக் நீங்க அதை அவாய்ட் பண்ணிருங்க, அதை பண்ணாதீங்க. ஏன்னா நானும் அது பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நடிகனை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க தவிர நீங்க ஒரு சினிமா டைலாக மனப்பாடம் பண்ணி அதை வந்து நீங்க ஆடிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதை அவங்க அவ்வளோவா ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க ஆடிஷனுக்கு போனீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஓன் கான்செப்ட் பண்ணுங்க. இல்லை சில ஆடிஷன்ஸ்ல வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு நீங்க அந்த ஸ்கிரிப்டை உள்வாங்கிட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனால் இந்த சினிமா டைலாக் பேசுறது, படத்துல வர டைலாக் ரீக்ரியேட் பண்ணி மனப்பாடம் பண்ணி பேசுறது அதை பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதை நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் இந்த ஆடிஷன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் வந்து இப்போ அந்த பெரிய கம்பெனிக்கு வந்து நீங்கள் அந்த பெரிய கம்பெனியோடைய சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்களா ஆடிஷன் காலில், அதை பார்த்து நீங்கள் போவீங்களா? அந்த ஆடிஷன்ஸ்க்கு உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து நடிக்க வாய்ப்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க அந்த ஆடிஷன்ஸ் போவாங்க. நீங்கள் அவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்களாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க, சினிமா குரூப்ல இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் இருங்க ப்ரோ, நானும் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கும் ஆடிஷன்லாம் நிறைய ட்ரை பண்ணுறோம், ஆடிஷன் எப்போ ஆடிஷன் எந்த இடத்துல நடக்குதுன்னு எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. ப்ரோ நீங்களும் இந்த சினிமா குரூப்ல இருந்தீங்கன்னா அந்த குரூப்ல என்ன ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அட்மின் கிட்ட உங்கள் நம்பரை அவங்க அந்த நம்பரை அந்த போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த குரூப் அட்மின் வந்து அந்த சினிமா பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த சினிமா குரூப்ல நீங்கள் ஆட் பண்ணுறதுனால வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அடுத்தடுத்து ஆடிஷன்ஸ் எல்லாம் எங்கே நடக்குது, எந்த கம்பெனியில் ஃபோட்டோ கலெக்ஷன் நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது மூலியமா நீங்கள் வந்து ஆடிஷன்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் சினிமாக்குள்ள அப்படியே ஒரு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆகி நீங்கள் ஒரு சினிமாவில் நடிகனா நீங்கள் ஆகலாம். ஸோ இது 2வது வழி. 3வது வழி என்னன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா, இப்போ நீங்கள் வந்து சினிமா ஆடிஷன்ஸ் போயிருப்பீங்க, சினிமா கம்பெனி போய் ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து நிறைய சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப்லலாம் நீங்கள் ஒரு படத்தோடைய சீனை வந்து நல்லா அந்த சீனை கற்றுக்கிட்டு அந்த சீனை பாருங்க, திரும்ப அந்த படத்தோடைய சீனை பார்த்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணுங்க. ஒரு படத்தில் வர டைலாக் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி அதை உங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீலாக வந்து மேக் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. இது வந்து 3வது வழி. சோஷியல் மீடியாவில் நிறைய ரீல்ஸ் பண்ணுங்க, நிறைய ஷார்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணி கூட உங்கள் ரீலு உங்கள் ஆக்டிங் பிடிச்சிருந்தா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு கூட சினிமா கம்பெனிலேருந்து கால் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க, ஒரு படம் எடுக்கிறேன் சார், உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, இந்த ரோல் பண்ணுறீங்கன்னா அவங்களே கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவாக இருங்க, நிறைய ரீல்ஸ் பண்ணுவோம். ஸோ இது 3வது வழி. அதுக்கப்புறம் 4வது வழி என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்டிங் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுங்க, ஒரு தியேட்டரில் போய் ஜாயின் பண்ணுங்க. நான் ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கேன், கொஞ்ச நாள் தான் போயிருக்கேன். ஆனால் நான் நிறைய ஒர்க் ஷாப்லாம் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், ஆக்டிங் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆக்டிங் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுங்க. இந்த கூத்துப்பட்டறை, அப்புறம் இந்த ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் ஆக்டிங் இன்ஸ்டிடியூட் அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சினிமா ஆக்டிங் கிளாஸ் போய் நடிப்பு கற்றுக்கிட்டு அப்படி கூட நீங்கள் சினிமா ஒரு நடிகராக உள்ள ஒரு சினிமாவுக்குள்ள நீங்கள் ஒரு நடிகராக வர முடியும், உங்களை நீங்கள் ஒரு நடிகராக ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஆக்டிங் கிளாஸில் இந்த கூத்துப்பட்டறைலாம் வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. இந்த கூத்துப்பட்டறையில் நடக்கிற இந்த ஒர்க் இந்த ஸ்டேஜ் பிளேவெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும், சினிமா டேரக்டரோட கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் சினிமாக்குள்ள வந்து ஒரு நடிக்கணும், அது கூட சினிமா நடிக்க போக முடியும். இது 4வது வழி. ஸோ நம்ம மொத்தம் 4 எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வழி உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ப்ரொஃபைல் ரேட்டிங் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த காலத்துலலாம் நம்ம வந்து சினிமா கம்பெனி போய் ஃபோட்டோ கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். இப்போ நம்ம சினிமா கம்பெனிக்கு ஃபோட்டோ கொடுக்க தேவையில்லை, எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு. சொன்னால நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆக்டிங் ப்ரொஃபைல் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ரீசன்ட் ஃபோட்டோ, அப்புறம் உங்களை பற்றின பயோடேட்டா, நீங்கள் எதுலதான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அப்புறம் உங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொஃபைலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அந்த சினிமா கேஸ்டிங் காலில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த உங்களுடைய ஆக்டிவ் ப்ரொஃபைலை நீங்கள் சென்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் வழி. செகண்ட் வழி என்னன்னா நீங்கள் வந்து அந்த ஆடிஷன் போகிறது,
கம்பெனிக்கெல்லாம் கேஸ்டிங் கால்ல ஆடிஷன்லாம் நடக்குது அப்படின்னு போடுவாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடிஷனுக்கு போய் அட்டன் பண்ணி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஆடிஷன்ல உங்க நடிப்பு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி நீங்க ஒரு நடிகனா ஆடிஷன்ல நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்த படங்கள்ல நடிக்கலாம். ஸோ இது ரெண்டாவது வழி. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆடிஷனுக்கு உங்களை மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய சினிமா ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க, வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க அவங்கள பிடிச்சி அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல சினிமா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அதில் ஆடிஷன் அப்டேட் வரும். ஆடிஷன் அப்டேட் எந்த ஆஃபீஸ்ல போட்டோ கலெக்ட் பண்றாங்கன்றது தெரியும். ஸோ அது மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படி நடிகர் ஆகலாம். மூணாவது வழி நீங்க வந்து சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கும், ரீல்ஸ் பண்றது, ஷார்ட்ஸ் பண்றது, நிறைய இந்த மாதிரி பண்ணி நிறைய படத்துல வர சீன்லாம் ரீக்ரியேட் பண்ணி நீங்க வந்து அது வந்து சினிமா டெக்னீஷியன்ஸ்க்குலாம், சினிமா டைரக்டர்ஸ், ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்லாம் அதை பார்த்துட்டு அவங்களே உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்க உங்க ரீல்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, நீங்க நடிக்கிறீங்களான்னு அவங்களே சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. இது மூணாவது வழி. நாலாவது வழி நீங்க ஆக்டிங் கிளாஸ் போகணும். நீங்க ஆக்டிங் ஒர்க் ஷாப் போங்க. அப்படி உங்களுக்கு ஆக்டிங் கிளாஸ் போனா கூத்துப்பட்டறை இல்லை ஆக்டிங் ஒர்க் ஷாப் போங்க. வாரம் நிறைய ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம் நடக்கும். சென்னையில நிறைய இடங்கள்ல நடக்கும் அது. அதனால நீங்க ஆக்டிங் ஒர்க் ஷாப் போய் ஆக்டிங் கிளாஸ் போய் கூத்துப்பட்டறையில் போய் நீங்க நல்லா ஸ்டேஜ் பிளே எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அங்க வந்து நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர், அப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் அங்க வருவாங்க. அந்த கூத்துப்பட்டறை அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஸோ அவங்கள பிடிச்சி அப்படியே நீங்க ஒரு ஆக்டரா நீங்க சினிமாக்குள்ள போகலாம். ஸோ இதான் 4 வழி. ஸோ நான் உங்களுக்கு 4 வேஸ் சொல்லியிருக்கேன் சினிமாவில் எப்படி வந்து ட்ரை பண்ணலாம், நீங்க எப்படி வந்து சினிமாவில் வந்து உங்களை ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 4 யூஸ்ஃபுல்லான வேஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதான் முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வழி வந்து நீங்க வந்து உங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். செகண்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அந்த சினிமா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கேஸ்டிங் கால் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். செகண்ட் வந்து நீங்க ஆடிஷனுக்கு போய் வந்து உங்களை நீங்க ஆக்டரா ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆடிஷன் போனா சினிமா வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். சினிமா அப்டேட் வர வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும். மூணாவது வந்து சோஷியல் மீடியால நிறைய ரீல்ஸ் பண்ணணும், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணணும், படத்துல ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ண, இல்லை நீங்க ஓன் கான்செப்ட் கூட நீங்க ஓன் வாய்ஸ்லயே டப்பிங் பண்ணி கூட நீங்க அதை பண்ணலாம். அது மூணாவது வழி. நாலாவது வழி நீங்க ஒரு ஆக்டிங் கிளாஸ் கூத்துப்பட்டறைக்கு ஒரு நடிகனா உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 வழி. ஸோ நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 4 வேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சினிமாவில் எப்படி ட்ரை பண்ணுறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய ஆக்டர்ஸ்லாம் அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம உங்களுக்கு மேலே நீங்க தான் ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மட்டும் வளர்ந்தா பார்த்தது நீங்களும் வளரணும், சினிமாவில் நீங்களும் நடிகர்களாக வளரணும், சினிமா சைடில் இருக்கிறவங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு இந்த 4 வேஸ் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை வரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து சினிமாவில் நானும் சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டர் ஆகும், உங்களை மாதிரி நானும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகுன்ற கனவோட இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சினிமாவில் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மறுபடியும் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நான் சைனிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். பை.